பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 29வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அற்புதங்களை செய்வார் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமீன். தகப்பனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தீரோம் என்றாச்சு. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. யோசுவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அமீன். என் தகப்பனே, உமக்கு நன்றி இயேசுவே. எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. யோவான் 6:14. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அமீன் என் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 2:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும் ஏற்படுத்தினார். நன்றி ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 12:9-10. அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் அளிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம் என் தகப்பனே. யோவான் 6:2. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். நன்றி இயேசப்பா. இவ்வேளையிலும் கூட தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. தெய்வ ஆவியானவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையான உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த பொழுது கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அமீன். நீர் அற்புதங்களை செய்து உடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வேளையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ, தங்கள் வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும், அமீன் தகப்பனே, சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் தயவாய் இறங்கி நீர் ரட்சிக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் இறங்குவீராக ராஜா. அவங்க மனம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் தாங்கப்பா. கர்த்தாவே, வேளையிலும் கூட என் ஆண்டவரே எல்லா குடும்பத்துக்குமான தெய்வ சமாதானம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே. இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கான ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் ஏராளம். கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் என் ஆண்டவரே. பிள்ளைகள் எந்த கோர்ஸ், எந்த காலேஜ் சேர்க்கணும், என்னை எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க தீர்மானம் பண்ணி உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க. வீணான மன உளைச்சலில் இருந்த ஒவ்வொரு பெற்றோரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய ஆலோசனை உண்டாகட்டும் என்றாச்சா. நீங்க பேசுவீராக தகப்பனே. உடைய சத்தம் அவங்களுக்கு கேட்கப்படட்டும் ஆண்டவர். உடைய வழியில நடக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவரே விக்கனமின்றி வாசம் பண்ண முடியும். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வேளையிலும் கூட சுகவீனமா இருக்கிற பிள்ளைகள், வீட்டில், ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. உங்க குடும்பத்தினோட கண்ணீரை கர்த்தர் நீர் காண்பீராக, நீர் இறங்குவீராக தகப்பனே. அமீன் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தவர்கள் மீது வைத்தருளும் ஆண்டவரே. மீறுதலோ, குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். இயேசுவின் ரத்தத்தினால அவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி முடியும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அற்புத சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் என்றாச்சா. எல்லா விதமான பிணியால் இந்த கட்டில இருந்து விடுதலை அளிக்கும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திறோம். இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாங்க. அமீனப்பா. நீர் வரும்பொழுது நாங்கள் எதிர்கொண்டு சந்தோஷமாய் வரணும் என் தகப்பனே. ஆவியானவர் இறங்குங்க இயேசப்பா. தகப்பனே, உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் ராஜா. எல்லா அடையாளத்தையும் எங்கள் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். மெத்தனமாய் இராதபடி, சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை உற்சாகத்தில் நிரப்புங்க. உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்கணும். தேவனுடைய பரிசு தக்கனி ஜுவாலையா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க இயேசப்பா. தகப்பனே, இந்த உலகத்தை ஜெயிக்க எங்கள் சுயத்தினால முடியாத தகப்பனே. தேவ ஆவியானவர்களுக்குள்ளே வாசம்
வாசம் செய்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியுள்ளோம் என் தகப்பனே. எமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் ராஜா. இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லையெங்கும் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பாதுகாப்பை அருள் செய்வீராக. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அவங்க சுயபத்தை நம்பி இருக்காங்க ஆண்டவரே. ஜனங்கள் படுகிற வேதனையை அவங்க புரிந்து கொள்ளட்டும் என் ராஜா. அப்பா பிதாவே இறங்குவீராக நீர் பேசுவீராக தகப்பனே. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லையெங்கும் கிருபை விளங்கட்டும் என்ற ராஜா அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ராணுவத்தை ஆசீர்வதிப்பீராக. நமக்கு நன்றி. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொன்றையும் நீங்க பேராய் தொடுங்க. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. யுத்தங்கள் ஓயட்டும். தேவனை அறியத்தக்கதான ஞானம் உண்டாகட்டும். புத்தி தெளிவு உண்டாகட்டும். உடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய அந்த சிந்தனை எங்களுக்கு உண்டாகட்டும் என் ராஜா. ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யாக்காக, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா பிதாவே லெபனானுக்காக, சிரியாக்காக ஜெபிக்கிறோம். டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அமெரிக்காக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கனடாக்காக ஜெபிக்கிறோம். இப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பன். இப்படி ஆளுகை உண்டாவதாக என் ராஜா. சைனாக்காக, ஜப்பானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பேராக ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டவரே இப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இப்படி வருகைக்கு ஆயத்தப்பட ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லா மனுஷன் மீது ஊற்றப்படும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் இறங்குவீராக. கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உமக்கே நாங்கள் துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.